எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்திற்கு அரசாங்கம் இதுவரை 221 மில்லியன் ரிங்கெட் மானியம் வழங்கியிருப்பதாக ஒரு தமிழ் ஊடகம் வெளியிட்ட செய்தியில் சற்றும் உண்மையில்லை என்றும் அதன் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் மாய்கா தலைவரும் எய்ம்ஸ் பல்கலைக்கழக வேந்தருமான தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கூறியுள்ளார். அரசாங்கம் எப்போது எதற்காக எவ்வளவு மானியம் வழங்கியது என்றும் விக்னேஸ்வரன் விளக்கினார். அதாவது எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்துக்கு அரசாங்க நிதி கொடுத்தப்படுது 221 மில்லியன்னு தமிழ் நேசன் ஆன்லைன்லையும் அந்த ஆன்லைன் இதை எடுத்து இன்னொரு ஆன்லைன் இது போட்டிருந்தாங்க. அது என்ன ரொம்ப ஒரு வருத்தம்னா, அதை கூப்பிட்டு நம்மள்கிட்ட தெளிவுபடுத்துறதுக்கு ஒரு இது கேட்கல, அவங்களே போட்டுக்கிட்டாங்க. 2018 முன்பு எந்த காசும் வழங்கப்படாது எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்துக்கு. 2018க்கு பிறகு அதுவும் தான்சி மொய்தீன் யாசின் அவர்கள் பிரதமராக வந்தோடனே 15 வருஷம் ஆச்சு இந்த எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். கட்டடமோட வேலைலாம் இருக்குது, எங்களோட எலக்ட்ரிசிட்டி பில்லெல்லாம் கூட இருக்குது, சோலார் இதெல்லாம் போடணும்னு சொல்லி அவர் போய் சந்தித்து பேசும்போது ஒன் ஆஃப் கொடுத்துருந்தாரு 20 மில்லியன். அது பிறகு டத்து ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி அவர்கள் பிரதமராக வந்த பிறகு அவர்கிட்ட போய்ட்டு மனு பண்ண முடியல. அப்போ அவர்கிட்ட மனு பண்ணிவிட்டு அவர்கிட்ட பேசும்போது சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி எங்களுக்கும் மாசிசா நடத்தும் நிர்வாகத்து மாதிரி நீங்கள் ஒரு கணிசமான ஒரு தொகை கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த ஓபெக்ஸ்னால் இந்த கட்டடம் வேலை, ரிப்பேர் பண்ணுற வேலை, இது எல்லாமே நாங்கள் பயன்படுத்துகிறோன்னா அதோட சேமிப்பு எங்களுக்கு மாணவர்களுக்கு உபகார சம்பளம் கொடுக்கறதுக்கு ஒரு சூழ்நிலை எங்களால் கொடுக்க முடியும். அப்போ அவர் சரி இந்த கேபினெட்டுக்கு டத்து ஸ்ரீ சரவணனை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி கேபினெட்டில் முடிவு பண்ணி வருஷம் 25 மில்லியன் கொடுக்க ஒரு முடிவு எடுத்துருந்தாங்க. ஆனால் அவர் காலகட்டத்தில் 25 மில்லியன் கொடுக்குறேன்றாரு. அது எந்த ஒரு கணக்குன்னு தெரியும், 15 மில்லியன் தான் கொடுத்தாங்க. அந்த காசு வழங்கப்பட்டது 15 மில்லியன். இந்த தீர்ப்பு கேபினெட் முடிவு பண்ணுறோன்னே அரசாங்கம் மாறிடுச்சு. 2022 தேர்தலில் 23 ஆரம்ப ஜனவரியில் நாங்கள் போயிட்டு பிரதமரை சந்தித்து பிரதமர் டத்து ஸ்ரீ அனுவாய் பிரதமரை சந்தித்து இந்த மாதிரி இந்த முடிவு இருக்குது, எங்களுக்கு நீங்கள் தயவு செஞ்சு இது ஒரு தடுங்கல் பண்ணாமல் இந்த காசை நீங்கள் கொடுத்துருங்க. அவர் சொன்னார், சரி உங்கள் நிர்வாகம்லாம் சரியாக இருந்துச்சுன்னா இந்த காசு வழங்கப்படும் அப்படின்னு உறுதி கூறியிருந்தார். அதே மாதிரி வருஷம் நிதி அமைச்சிலிருந்து அதிகாரிங்க வந்து அந்த கணக்கை பார்த்து என்னென்ன செய்து வந்துக்கிட்டு இருக்கோம் அந்த கணக்கில்னு சொல்லி அது எல்லாமே பார்த்து வருஷம் 4 வருஷமாக 25 மில்லியன் கொடுத்துருக்காங்க. இப்போ எந்த பிரதமர் டத்து ஸ்ரீ அனுவாய் அவர் வந்து கொடுத்தது மட்டும் இல்லை, அவர் யூனிவர்சிட்டியும் வந்து பார்த்து நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. இது எதுக்கு கொடுக்குறாங்க? ஒரு தனி நிர்வாகம். இது தனி நிர்வாகம் இருந்தாலும் இது யாருமே ஒரு நான் ப்ராஃபிட்டபிள், அதாவது ஆதாயம் பார்க்காத ஒரு நிர்வாகம். அப்படின்னா இந்த யார் வச்சு நடத்துகிறாங்க? நாங்கள் ஒரு அரண், நாங்கள் எல்லாமே அரண் காவலில் இருக்கோம். அவர்கிட்ட சொல்லும்போது நான் தான் எம்ஐடியோட சேர்மேன், நான் தான் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் சேர்மேன், நான் தான் அதோட வேந்தராக இருக்கேன்னு சொன்னோன்னே நாங்கள் ஒரு வழி யாரும் சம்பளம் எடுக்கிறது இல்லை, எங்களோட அரண் காவலர்கள் யாருக்குமே சம்பளம் இல்லை. இதெல்லாம் பார்த்து அவர் சந்தோஷப்பட்டார். சரி, மாய்கா அரசியல் கட்சிக்கு இந்த எம்ஐடியிலிருந்தோ எய்ம்ஸ்லேருந்தோ எந்த இதிலிருந்தோ ஒரு வெள்ளி போகிறதில்லை, இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பார்த்து சரி இது அரசியலுக்கு பயன்படுத்தலை, இந்த நிர்வாகம் கண்ணியமாக நடத்திட்டு இருக்காங்க சொல்லி வருஷம் 9 அதிகாரிங்க வந்து செக் பண்ணிட்டு தான் இதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த 100 மில்லியன். இதுக்கு ஒரு கணக்கு வழக்கு இல்லாமல் பிரதமர் டத்து ஸ்ரீ அனுவாய் காசு வாங்கிட முடியாது.
வழங்கப்படும் மானியம் மாணவர்களின் உபகார சம்பளத்திற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் எனும் கூற்றையும் அவர் மறுத்ததோடு அதன் பயன்படுத்தப்படும் நோக்கம் குறித்தும் தெளிவுபடுத்தினார். ரெண்டாவது தப்பான ஒரு கருத்து, இது எல்லாமே ஸ்காலர்ஷிப்புக்கு, அதாவது உபகார சம்பளத்துக்கு கொடுக்கப்பட்டது. அது தப்பான ஒரு இது. பேசினவங்க இவங்க ஒன்றும் புரியாமல் ஒன்று நம்மகிட்ட கேட்டிருக்குன்னு அதுக்கப்புறம் இவங்க கருத்தை போட்டிருக்குன்னு, ஆதாரம் இருக்கா இல்லையோ அதெல்லாம் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் எது உண்மைன்னு. அது கொடுக்கப்பட்டதுன்னா ஸ்காலர்ஷிப்புக்குன்னு கொடுக்கப்பட்டதில்லை, அது கேபெக்ஸ். கேபெக்ஸ்னு என்ன? புது கட்டடம், ரெனோவேஷனு இதெல்லாம் செய்து அவங்க சேமிப்பு செய்து நம்ம ஸ்காலர்ஷிப் கொடுக்குறது. அது ஏன் நம்ம ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம்? அது இன்னொரு கட்டடம் எல்லாமே போட்டு கட்டிகிட்டே போயிட்டே இருக்க முடியாது. ஏன்னா அரசாங்கம் பல்கலைக்கழகத்தில் வாய்ப்பு வழங்க முடியாத மாணவர்கள் எல்லாமே அதிருப்தியாக இருக்கிற சூழ்நிலையில் அரசாங்கத்து மேலே எங்களுக்கு இந்த அரசாங்கம் உதவி செய்கிற வாசி அவங்கள எல்லாமே எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் கொடைக்கானலில் கொண்டு வந்துட்டு உபகார சம்பளம் கொடுத்து அவங்கள அரசாங்கத்தோட பாரத்தையும் குறைக்கணும்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தோடு நாங்கள் வேலை செய்து வந்துட்டுருக்கோம். ஸோ இது காசு உபகார சம்பளத்துக்கு கொடுக்கப்பட்டதுன்னு அது சொல்கிறது தப்பு. அது நாங்கள் புத்திசாலித்தனமாக நிர்வாகத்தை நடத்தி யாருக்குமே, அதாவது அரசாங்கம் நம்மளுக்கு உதவி செய்கிறதுல நம்மளும் அரசாங்கத்துக்கு உதவியாக இருக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி உபகார சம்பளம் எவ்வளோ கொடுக்க முடியும், என்னென்ன வேலை செய்ய முடியும், இப்போ ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி எல்லாமே மறுபரிசீலனை செய்கிறோம். புது இது எல்லாமே கட்டினா கூட ஸ்காலர்ஷிப்புக்கு உபகார சம்பளத்தை ஒன்று வச்சுருக்கோம். எய்ம்ஸ் பல்கலைக்கழக மானியம் தொடர்பில் சரியான தகவல் பெறுவதற்கு தங்களை அணுகாமல் தாங்களாகவே மக்களை குழப்பும் வகையில் இதுபோன்ற தவறான கருத்துக்களை வெளியிடுவதை உடனே நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் விக்னேஸ்வரன் எச்சரித்தார்.